வணக்கம், வெல்கம் டு ESR நாலேஜ். நான் உங்கள் ESR. மோசிலா ஃபயர்பாக்ஸ் இன்டர்நெட் ப்ரௌசர் எப்படி பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துன்றதை பார்ப்போம். நிறைய பேர் மோசிலா ஃபயர்பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாகவே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் ப்ரைவேசி செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணுறதே கிடையாது. ப்ரைவேசி செட்டிங்ஸ் பண்ணலை அப்படின்னம்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் ப்ரைவேசி செக்யூரிட்டி செட்டிங்ஸ் கண்டிப்பான முறையில் பண்ணியே ஆகணும். அதுக்கு மோசிலா ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டூல்ஸ் போங்க. டூல்ஸில் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஷன்ஸில் லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த காலமில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு அதில் என்ஹான்ஸ்டு ட்ராக்கிங் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் 3 இருக்கும்: ஸ்டாண்டர்ட், ஸ்ட்ரிக்ட், கஸ்டம். அதில் 3லேயும் அந்த இதில் ஒவ்வொன்றே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன், அதுபடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் தான் உங்களுக்கு மோசிலா ஃபயர்பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சோசியல் மீடியா ட்ராக்கர்ஸ். சோசியல் மீடியா ட்ராக்கர்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம். அது சோசியல் மீடியா ட்ராக்கர்ஸ்னால் என்ன அப்படின்னம்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சோசியல் மீடியா. ஸோ அந்த சோசியல் மீடியாவிலேருந்து அந்த மீடியா நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க. ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறப்போ அந்த வெப்சைட்லேருந்து நம்மளுடைய ட்ராக்கிங், நம்மளுடைய ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேதர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த சோசியல் மீடியா ட்ராக்கர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்து கிராஸ் சைட் ட்ராக்கிங் குக்கீஸ். கிராஸ் சைட் ட்ராக்கிங் குக்கீஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி குக்கீஸ்னால் என்னான்னு பார்ப்போம். குக்கீஸ்னால் என்ன அப்படின்னோம்னா அது ஒரு ஃபைல், அது செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னோம்னா, நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் போகிறீங்க, வெப்சைட் போய்ட்டு அதை ப்ரௌஸ் பண்ணுறீங்க. ப்ரௌஸ் பண்ணுறப்போ அதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சர்ச் பண்ணுறப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த குக்கீஸ் நம்மளுடைய பர்சனல் அதாவது நம்ம ப்ரௌசிங் ஆக்டிவிட்டீஸு, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறோம், என்ன மாதிரி வெப்சைட்லாம் போகிறோம், இந்த மாதிரி இதெல்லாம் குக்கீஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது குக்கீஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இதுக்கு பேர் தான் குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வெப்சைட் நமக்கு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணும். இதில் என்ன மாதிரி இது நடக்கும் அப்படின்னம்னா, கிராஸ் சைட் ட்ராக்கிங் குக்கீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா, நம்ம ஒரு வெப்சைட் போகிறோம். ஸோ நம்ம வெப்சைட்டு போகிறது அந்த வெப்சைட் சம்மந்தப்பட்டது அதில் குக்கீஸில் ஸ்டோர் ஆனால் பரவாயில்ல. இது கிராஸ் சைட் ட்ராக்கிங்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஒரு வெப்சைட் போகிறோம், பட் சம்மந்தமில்லாத இன்னொரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்லேருந்து இந்த வெப்சைட்டை குக்கீஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறது. ஸோ அதுக்கு பேர் தான் கிராஸ் சைட் ட்ராக்கிங் குக்கீஸ்ன்றாங்க. இது நம்மளோட ப்ரௌசிங் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம். ட்ராக்கிங் கண்டென்ட் இன் ப்ரைவேட் விண்டோஸ் அதில் இப்போ இதில் மோசிலா ஃபயர்பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது நார்மல் மோடு. இதுலேயும் ஃபைலில் போனீங்க அப்படின்னம்னா நியூ ப்ரைவேட் விண்டோ அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் போய் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் நார்மல் விண்டோவில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் என்ன அப்படின்னா, நார்மல் விண்டோவில் ப்ரௌஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு குக்கீஸு, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதில் ப்ரைவேட் விண்டோவில் போனீங்கன்னா எதுவுமே ஸ்டோர் ஆகாது. அதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. பட் இதில் என்னென்னா ட்ராக்கிங் கண்டென்ட் இன் ப்ரைவேட் விண்டோஸ்க்கு கொடுத்துருக்கப்போ ப்ரைவேட் விண்டோவிலையும் இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். கிரிப்டோம்னஸ்னால் என்ன அப்படின்னம்னா அது ஒரு மேல்வேர். நம்ம கம்ப்யூட்டர் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ கிரிப்டோமிங் கோட் அப்படின்னு ஒரு வேர்டிங் இருக்குது. அந்த மேல்வேர் மூலமாக நம்மளுடைய வெப்சைட் ஹேக் பண்ணுவாங்க. ஸோ அதையும் ப்ரிவென்ட் பண்ணும். ஃபிங்கர் பிரிண்டர்ஸ், இப்போ மோஸ்ட் ஆஃப் இப்போ லேப்டாப் எல்லாமே ஃபிங்கர் பிரிண்டிங் ஃபெசிலிட்டிஸோடு வருது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபிங்கர் பிரிண்டர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அது மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இது எல்லா செட்டிங்ஸ் இருக்குது. அதே இது ஸ்ட்ரிக்ட்ன்றது என்ன அப்படின்னம்னா இதை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னம்னா இந்த இதில் சம் குக்கீஸ் எல்லாமே பிளாக் பண்ணும் சேர்த்து. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு குக்கீஸ் மொத்தமாகவே பிளாக் பண்ணணுமா அப்படின்னா பிளாக் பண்ணக்கூடாது. இதில் என்னென்னா நம்ம குக்கீஸ் ஒரு இதில் சம் வெப்சைட் குக்கீஸ் எல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னம்னா வெப்சைட்ஸ் ஒர்க் ஆகாது. அதுக்கு கண்டிப்பான முறையில் குக்கீஸ் அலோவ் பண்ணணும் சம் வெப்சைட்ஸுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஸ்ட்ரிக்ட் வைக்காமல் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்லேயே வைக்கிறது நல்லது. கஸ்டம் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னம்னா அதே தான் மேலே ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் உள்ளது தான் கீழே இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் இருக்கும். குக்கீஸ், ட்ராக்கிங் கண்டென்ட்,
கிரிப்டாமினஸ், ஃபிங்கர் பிரிண்டர்ஸ், இந்த 4 இது இருக்கு இல்லையா. இந்த இதில் வந்து எனக்கு பர்டிகுலராக வந்து எனக்கு வந்து இந்த குக்கீஸை மட்டும் இது பண்ணால் போதும், மற்றதெல்லாம் வேணாம் அப்படின்னோம்னா இந்த டிக் மார்க் எடுத்து விட்டிங்க அப்படின்னோம்னா அது மட்டும் ஒர்க் ஆகும். அது கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறது. ஸோ ரெக்கமெண்டட் திங்ஸ் என்ன அப்படின்னோம்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் இருக்கிறது தான் ரெக்கமெண்டட். ஸோ சோசியல் மீடியா ட்ராக்கர்ஸு, கிராஸ் செட்டிங் ட்ராக்கிங் குக்கீஸ், ட்ராக் கண்டென்ட் இன் ப்ரைவேட் விண்டோஸ், கிரிப்டாமினஸ், ஃபிங்கர் பிரிண்டர்ஸ், இது எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கண்டிப்பான முறையில் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் மிஸ்டேக்கான வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங் வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து டூ நாட் ட்ராக் சிக்னல். டூ நாட் ட்ராக் சிக்னல் வந்து கண்டிப்பான முறையில் ஆல்வேஸ் வச்சுக்கோங்க. டூ நாட் ட்ராக்ன்றது மீனிங் என்ன அப்படின்னோம்னா நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வெப்சைட்லேருந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை வந்து ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிக்னல் பாஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து ஆல்வேஸ்ன்றது கண்டிப்பான முறையில் இருக்கணும். ஸோ டூ நாட் ட்ராக் சிக்னல் வந்து கண்டிப்பான முறையில் ஆல்வேஸில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா. இந்த இதில் என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். குக்கீஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய ப்ரௌசிங் பிஹேவியர் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் குக்கீஸ்னு மீனிங். இதுக்கு அதில் வந்து சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோராக இருக்கும். இது எங்கே ஸ்டோராக இருக்கும்னா இதில் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுனாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஃபயர்பாக்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறப்ப இது அந்த குக்கீஸ் எல்லாமே டெலீட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா எவ்ரி டைம் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு வெளியே வரப்போ உங்களுடைய குக்கீஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லாகின் அண்ட் பாஸ்வேர்டு. இது என்ன அப்படின்னம்னா நம்ம இப்போ வந்து ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே லாகின் பண்ணுவீங்க. அது எவ்ரி டைம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி வரும். அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்து ஒரு தடவை வந்து யூசர் லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதோடய டீட்டெயில் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஜிமெயிலுக்குள்ளே லாகின் பண்ணுறப்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை கொடுத்து ஓகே கொடுத்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணி உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். பட் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒன்லி வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இதை செட் பண்ணணும். உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து மோர் தென் 1% யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த சூழல் இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த செட்டிங்ஸை அவாய்ட் பண்ணிடணும். ஈவன் இந்த லாகின் டீட்டெயில் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ரைமரி பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ப்ரைமரி பாஸ்வேர்டுனா என்ன அப்படின்னா இப்போ இந்த லாகின் டீட்டெயிலாம் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே ஸ்டோர் ஆகிறது வந்து வேறு யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரைமரி பாஸ்வேர்டு. ஸோ இது கண்டிப்பான முறையில் இந்த லாகின் பாஸ்வேர்டு வந்து இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரைமரி பாஸ்வேர்டு ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அதில் வந்து ப்ரைமரி பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ செட் பண்ணுறீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு இருக்காது, நன்னில் தான் இருக்கும், அதை விட்டுருங்க. உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு கொடுத்து திரும்ப ரீஎன்டர் நியூ பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுங்க. நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்குறப்போ வந்து அந்த பாஸ்வேர்டுடைய குவாலிட்டி மீட்டருங்க காட்டும். இதில் வீக்காக உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தது வீக்காக இருக்கா இல்லை ஸ்ட்ராங்காக அப்படின்றது இதில் காமிக்கும், சஜஷன் கொடுக்கும். அதுக்காகத்தாப்பில் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் ப்ரைமரி பாஸ்வேர்டு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி செக்ஷனில் என்ன அப்படின்னம்னா இதில் வந்து ரிமெம்பர் ஹிஸ்ட்ரி, நெவர் ரிமெம்பர் ஹிஸ்ட்ரி, யூஸ் கஸ்டம் செட்டிங்ஸ் ஃபார் ஹிஸ்ட்ரி, இது 3 செட்டிங்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறப்போ வந்து அந்த யூஆர்எல் அந்த வெப்சைட் நேம் வந்து டைப் பண்ணுவோம், www.gmail.com அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். அப்படி டைப் பண்ணுறப்போ வந்து நம்ம என்னென்ன வெப்சைட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணோமோ அந்த வெப்சைட் டீட்டெயிலாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி என்னென்ன டவுன்லோட் பண்ணோம், ஃபார்ம்னா என்ன அப்படின்னம்னா இப்போ ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப நேமு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்னு சொல்லி அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக டைப் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைப் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த கரஸ்பாண்டிங் அந்த ரோலில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து வந்து சர்ச் ஹிஸ்ட்ரின்னு என்னென்னா google.comல வந்து சர்ச் பண்ணுவீங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு டாபிக் வேணும், இப்போ வந்து இந்தியா பற்றி நம்ம வந்து சர்ச் பண்ணணும், இல்லை வந்து ஒரு கம்ப்யூட்டர் பற்றி சர்ச் பண்ணணும், ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணுவீங்க. அந்த சர்ச் பண்ண கீவேர்டு ஃபுல்லாக வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து
ஃப்யூச்சரில் நம்ம நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கிற போகிறோம், எனக்கு நமக்கு தேவை. இன்னொன்று, இது நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர், நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு மற்றவங்க இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிமெம்பர் ஹிஸ்ட்ரியை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடையும் டைப் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது. ஈஸியாக வந்து அந்த ப்ரீவியஸாக கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இது வந்து மோர் தென் 1% யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டராக இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் நெவர் ரிமெம்பர் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. நீங்கள் ஸ்டோர் பண்ண ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னம்னா கிளியர் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டைம் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 1 hour, லாஸ்ட் 2 hours, லாஸ்ட் 4 hours, டுடே, எவ்ரிதிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து சோஃபாராக ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் எவ்ரிதிங்கை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து எதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றது ப்ரௌசிங் அண்ட் டவுன்லோட் ஹிஸ்ட்ரி, ஆக்டிவ் லாகின்ஸ், ஃபார்ம் அண்ட் சர்ச் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ், கேட்ச். ஸோ இந்த 4 வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கேட்ச்ன்றது என்ன அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன், அந்த வெப்சைட் சம்மந்தப்பட்ட அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து அந்த கேட்ச் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை கிளியர் பண்ணணுமா? அடுத்து வந்து சைட் ப்ரிஃபரன்சஸ்னால் என்ன அப்படின்னோம்னா இப்போ ஒவ்வொரு வெப்சைட் போகிறோம், ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வந்து சைட் ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும். ஒவ்வொரு வெப்சைட்டுக்குன்னு செப்பரேட்டாக வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த செட்டிங்ஸ் பண்ணியிருந்துட்டு திரும்ப வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வெப்சைட் போகிறப்ப அது எகெயின் அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த சைட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ண போகிறப்போ வந்து சைட் ப்ரிஃபரன்சஸையும் கிளியர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே அதில் இருக்காது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த வெப்சைட் போனதுக்கப்புறம் திரும்ப எகெயின் சைட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் வெப்சைட் டேட்டான்றது என்னென்னா நம்ம ஒரு வெப்சைட் போகிறோம், அதில் ப்ரௌஸ் பண்ணுறப்போ வந்து அதில் உள்ள கண்டென்ட்லாம் வந்து ஆஃப்லைனில் ஸ்டோர் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் ஆக்டிவேட், அதாவது இன்டர்நெட் எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த வெப்சைட் போனோம் அப்படின்னம்னா அந்த ஆஃப்லைன் கண்டென்ட்லேருந்து ரெஃபர் ஆகி நமக்கு வந்து ஷோ பண்ணணும். இல்லை அந்த ஆஃப்லைன் கண்டென்ட் வெப்சைட்டும் நமக்கு வந்து டெலீட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னம்னா அதையும் டிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க.